வயசுல இருந்தே உங்க குழந்தைங்களுக்கு பணத்தை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுங்க. 5 வயசுலயே அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க. ரூம் கிளீன் பண்றது, குப்பையை வெளியெடுத்து வைக்கிறது, துணிகளை மடிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை அவங்கள தினமும் செய்ய சொல்லுங்க. அந்த வேலைக்கு அவங்களுக்கு பணமும் கொடுங்க. வாரத்துக்கு 50 ரூபாய் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியதுதான் முக்கியமான விஷயம். வீட்டுல 3 ஜாடிகளை எடுத்து வைங்க. முதல் ஜாடி ஈகை ஜாடி. ஒவ்வொரு வாரமும் அவங்க 10 ரூபாய இந்த ஜாடியில போடணும். மாச கடைசியில அவங்க கையாலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுக்க சொல்லுங்க. இது அவங்க ஈகை குணத்தை வளர்க்கும். 2வது ஜாடி செலவு ஜாடி. 20 ரூபாய இதுல போட சொல்லுங்க. மாச கடைசியில அதை அவங்கள செலவழிக்க சொல்லுங்க. அதை வாங்காத இதை வாங்காதன்னு சொல்லாதீங்க. அவங்க இஷ்டப்படி எதை வேணும்னாலும் வாங்கட்டும். இது அவங்க சுதந்திரத்தையும் தெரிந்தெடுக்கும் திறனையும் வளர்க்குது. 3வது ஜாடி முதலீட்டு ஜாடி. 20 ரூபாய இதுல போட சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு வாரமும் உங்க பாக்கெட்ல இருந்து கூடுதலா ஒரு 10 ரூபாய இந்த ஜாடியில போடுங்க. அவங்க 20 ரூபாய் 30 ரூபாயா மாறும். பணத்தை சேமிச்சு வச்சா நாம சும்மா இருந்தாலும் பணம் பெருகுங்கிறத அவங்களுக்கு இந்த முதலீட்டு ஜாடி கற்றுக் கொடுக்கும். உங்க குழந்தைங்களுக்கு 10 வயசு ஆகும்போது அவங்க பணத்தை கையாள நல்லா படிச்சிருப்பாங்க. பல பெரியவங்க 40-50 வயசுலயும் இது தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க குழந்தைங்க 10 வயசுலயே இந்த விஷயத்துல தேர்ச்சி பெற்றுவாங்க. பெரியவங்களான பிறகு அதிக பணத்தை கையாளும் போது விவேகமா செயல்படுவாங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான்னு பைபிள்லயும் வாசிக்கிறோமே.